தேர்தல் நேரத்தில் ஓட்டுகளை ஒன்றிணைக்க பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பயணித்து தேர்தலை சந்திப்பதுதான் உண்மையான கூட்டணிக்கான அர்த்தமே. கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியிலும் அதுதான் நடந்தது. எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸ் மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் ஆம் ஆத்மி என்று எப்போதுமே எதிரும் புதிருமாக இருந்து வந்த பல கட்சிகள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். அதே போலத்தான் தற்போது தமிழ்நாட்டிலும் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் 2026 தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். என்னதான் கடந்த 9 ஆண்டுகளாக இன்டாக்டாக இருந்தாலும் இதுவரை திமுக தன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை இறுதி செய்யாமல் போக்கு காட்டியே வருகிறது. தேர்தலுக்கு வெறும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் கூட்டணி இதுவரை இறுதி செய்யப்படாத சூழலால் திமுக தொண்டர்களே யாருக்கு ஆதரவாக களத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது தெரியாமல் தவித்து வருகிறார்கள். ஏற்கனவே 9 ஆண்டுகளாக இருக்கும் கூட்டணி என்று சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்திருக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவை பற்றி இதுவரை விமர்சித்து வந்த திமுக கூட்டணிகளின் விமர்சனங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி இன்றைக்கு உறுதியான மிக பலம் வாய்ந்த கூட்டணியை கட்டி எழுப்பி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் திமுகவோ இருக்கும் கூட்டணியையே இருக்கா இல்லையா என்று தெரியாத வகையில் பூசி மொழிகி காலங்கடத்தி கொண்டிருக்கிறது. ஆக எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பலம் வாய்ந்த கூட்டணி எது? இதுவரை உறுதியாகாத திமுக கூட்டணியா அல்லது ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிக் கொண்டே இருக்கும் அதிமுக கூட்டணியா என்று ஆழமாக விவாதிக்க விழைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.